மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடின்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் அடி மேல் அடியாக இருந்தால் எப்படிலேருந்து கடந்து தடைகளை எப்படிலாம் அவர் உடைத்தெறிவார். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஐ என்கொயரி, இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயகன் பிரச்சனை. விஜய்கிட்ட வந்து டாக்குமெண்ட் வாங்கி ஓகேங்களா, அவர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸு, அவர் கொடுத்த டிஜிட்டல் எவிடன்ஸு, அவங்க மற்றவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது கரெக்டாக மேப் ஆகுதா? திடீர்னு ஒரு பெரிய அதிகாரி வருவார். பெரிய அதிகாரி என்ன சொல்லுவார், நான் வந்து இந்த கான்ட்ராக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸை கொஞ்சம் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட பர்சனலாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா ஒரு சார்ஜ் ஷீட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான ஒரு செயலை செய்யறது தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட். கொஸ்டின் மார்க் எடுத்துட்டு போடுங்களேன் சார், போட்டு பாருங்களேன். இந்த ஜனநாயகம் படம் தொடர்பாகவும் சிபிஐ தொடர்பாகவும் பார்த்தீங்கன்னா விஜயோட செய்தி தொடர்பாளர் கூட எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கல, எந்த விதமான நோட்டும் கொடுக்கல. விஜய் 2 நாள் கூப்பிட்டது கூப்பிடுறீங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார். 40 நாள் வச்சு நான் ஒரு சாதாரண அட்வொகேட், ஐ எம் நார்மல் அட்வொகேட் சார். நாங்கள் உண்மையை கொண்டு வரதுக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் கேட்போம். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அதே போல அதெல்லாம் வந்து அவர் வந்து நடந்த விதம்லாம் எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க. அதே மாட்டு கேட்டீங்கன்னா வரைக்கும் நடக்கிற விசாரணை உணர்த்துவது என்ன? ஃபர்ஸ்ட் விஜய் சொல்றதை வந்து கண்டிப்பா ஹியர் பண்ணுவாங்க. ஏன்னா மெயின் கேட்டகரியில இருக்கிறதுனால. ஏன்னா அவர் நேர்படியா என்னென்ன பார்த்தாரு, என்னென்ன பழகினாரு, அவர் கண்ணுக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சு, அவர் செருப்பு பார்க்கறது அவருக்கு ஃபீல் பண்ணாரா இல்லையா, எந்த விதமான எதுவுமே கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ளஸ் ஃபார் விஜய் அண்ட் நாட் அ மைனஸ் ஃபார் விஜய். அந்த சாதக பாதங்களை சுட்டி காட்ட வேண்டியது அவரு சாதக பாதகம். அதுதான் நான் சொல்றேன் சார். who are you to tell him somebody as suspect அப்படின்னு சொல்றது இது எப்படி இருக்குன்னா, இல்ல சார் நான் ஒரு கொச்சே அப்புறம் இப்ப பாக்கியராஜ் ஒரு படத்துல கேட்டாரு, இல்ல சார் பாக்கியராஜ் ஒரு படத்துல கேட்டாரு, சார் ஏன் பாக்கியராஜனையும் நீங்க ஏன் இது பண்றீங்க? விரும்பாம தான் சிபிஐ விசாரணை. இல்ல விரும்பாம இல்ல சார், அதாவது விக்டம்ஸ் வந்து சிபிஐ விசாரணை கேட்கறாங்க, இவர் எஸ்ஐடி கேட்கிறாரு. அதனால என்னன்னா சிபிஐ விசாரணை ஹெடட் பை எஸ்ஐடி. அது நடைமுறையில் அது வந்து பாத்தீங்கன்னா ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் சர்டிஃபிகேட். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடின்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் அடி மேல் அடியாக இருந்தால் எப்படிலேருந்து கடந்து எப்படி வந்து நிலைத்து நிற்பார், இந்த தடைகளை எப்படிலாம் வந்து அவர் உடைத்தெறிவார். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஐ என்கொயரி, இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயகன் பிரச்சனை. இதை தாண்டி அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷரு, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வந்து வந்துடும் போல் இருக்கு. எல்லா விதமான சிக்கல்கள், எல்லா விதமான தடைகளை கடந்து விஜய் வந்து நீடித்து நிற்பதற்கான சாத்தியக்கூறுகள் சூழல்கள் அமைந்திருக்கிறதா? இல்லை, இதை வந்து கூகுள் டாக்டர்ஸ், கூகுள் அட்வொகேட்டும்பாங்க. வக்கீலாக எல்லாமே வந்து வக்கீல் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அதாவது பாட்டன் சொத்து பேரனுக்கு சொந்தம், இந்த மாதிரி ஒரு நாட்டு வக்கீல் நடைமுறைகள் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ இன்னும் போயிடுச்சுனாவே இது வந்து தேவையில்லாமல் தனக்கு தானே வந்து இது பண்ணிக்கிட்டாரு. இது வந்து ஒரு அவரே வந்து சூழலில் போய் சிக்கிக்கிட்டாரு. அவர் வந்து சிபிஐயில் வந்து ஒரு நடைமுறை இதை வந்து நீங்கள் முதல் முறை அவங்களுக்கு வந்து சம்மன் பண்ணி நீங்கள் விட்னஸ் ப்ரொசீடிங்ஸ்க்கு நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற வாக்குமூலத்தை எடுத்துக்கிட்டு உடனே வந்து வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க, டெம்பரரியாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அது மற்ற வாக்குமூலம், மற்ற டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு, மற்ற டிஜிட்டல் எவிடன்ஸு, கேமரா இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ 1000 இருக்குது, அதற்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு டைம் கொடுத்துட்டு அடுத்தது வந்து அந்த ரெஃபரன்ஸ்னால் வந்து கொலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து அவங்க கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி டைம் தான் கொடுத்துருக்காங்க 2 முறையும். 2 முறை இல்லை சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரே நிமிஷம் சொல்கிறீங்க, ஒரு அக்யூஸ்டாக இருந்தால் சார் நான் அடுத்த வாரம் வரேன்னா ஓகேன்னு சொல்லிடுவாங்களா? ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் சார். நீங்கள் அக்யூஸ்டு சார், செந்தில் பாலாஜி போயிட்டு நாளைக்கு வரேன் சார் அப்படின்னு சொன்னால் விட்ருவாங்களா? இப்போ ஈடிகிட்ட போய் போயிட்டு நாளைக்கு நான் அப்புறம் வந்து பதில் சொல்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு வந்து பதில் சொல்கிறேன்னா விட்ருவாங்களா? ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது மக்கள் புரிதலுக்கு நான் வந்து கொண்டு வரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விட்னஸ் டு த ப்ரொசீடிங்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அக்யூஸ்ட் ஆர் சஸ்பெக்ட் டு த ப்ரொசீடிங்ஸ். புரிஞ்சுங்களா? இதை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்டி விசாரித்தவர் வந்து 12 ஜனவரி விசாரித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஓ விசாரித்தார். நேற்று விசாரித்தவர் வந்து மற்றொரு ஆள்.
சிபிஐ ப்ரொசீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம ஐஓங்கிறது எஸ்ஐயை போடுவாங்க, இன்ஸ்பெக்டரை போடுவாங்க, அங்கே போடுவாங்க. அங்கே வந்து யாரை வந்து எஸ்பி லெவலில் கூட வந்து ஐஓவாக போடுவாங்க. நேற்று வந்து ஒரு ஐபிஎஸ் ஒரு அதிகாரி தான் வந்து வந்து இது எழுதியிருக்காரு, விட்னஸ் இது எழுதியிருக்காரு. அப்படிங்கும்போது மாறி மாறி வந்து பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ வந்து திஸ் இஸ் நாட் அ எண்டு. இது சிபிஐங்கிறது வந்து ஒரு இதே கிடையாது. இது வந்து ஜென்ரல் ப்ராசஸ். அவங்க வந்து டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. விஜய்கிட்ட வந்து டாக்குமெண்ட்டை வாங்கி, ஓகேங்களா, அவர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸு, அவர் கொடுத்த டிஜிட்டல் எவிடன்ஸு, அவங்க மற்றவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது கரெக்டாக மேப் ஆகுதா, ஓகேங்களா, மற்றவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் கரெக்டாக இருக்குதா, ஓகேங்களா. திடீர்னு ஒரு பெரிய அதிகாரி வருவார். பெரிய அதிகாரி என்ன சொல்லுவார், நான் வந்து இந்த கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸை கொஞ்சம் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட பர்சனலாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா ஒரு சார்ஜ் ஷீட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ போடும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5000 பக்கம் இருக்கும். ஓகேங்க, இஷ்டத்துக்கு பேசுகிறது சஸ்பெக்ட் இதுன்னு யாருமே நோபடி இஸ் அவேர் ஆஃப் லா. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரே விசாரிக்காத ஒரு கேஸில் சஸ்பெக்ட் எப்படி விட்டுருவாங்களா? சஸ்பெக்ட் விசாரிக்கிறது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்கணும். இல்லை, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னா வை யூ சேஞ்ச் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு கிராஸ் எக்ஸாமினேஷன் நான் கேட்பேன். எதுக்கு ஒரு 2 ஐயோ எத்தனை பேர் விசாரிப்பீங்க ஒரு ஆளை? ஒரு வாட்டி ஒருத்தர் பசங்க இன்னொருத்தர் விசாரிப்பீங்களான்னு சொல்லி கேட்பான். சார் இது ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி வந்து சிபிஐயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வித், அதாவது பிஜேபியும் குற்றவாளி சஸ்பெக்ட் இது எப்படிப்பா, இது அவங்களோட டிஜிபிக்கே தெரியாது, அது சிபிஐயோட டிஜிபிக்கே வந்து தெரியாது. வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ப்ரொபகண்டா, இதுதான் இந்த ஃபால்ஸ் ப்ரொபகண்டா. புரிஞ்சுங்களா? 41 பேரை கொலை பண்ணது யாரு அப்படின்றது ஏன் இது நீங்க கேட்க மாட்டீங்களா? அதுக்கப்புறம் இவர் நம்ம பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் சொன்னார், செந்தில் பாலாஜி உள்ளுக்குள்ள போயிடுவாருன்னு. இன்னும் செந்தில் பாலாஜியே ஒன்றும் விசாரிக்கல. ஏன் அதுக்கு முன்னாடி ஏடிஜிபியாக இருந்த இந்த விசாரணை போது ஏடிஜிபியாக இருந்தார். அதை முன்னாடியே ஒரு 2-3 இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். விஜய் 2 நாள் கூப்பிட்டாங்க, 3 நாள் கூப்பிட்டாங்க. இந்த விசாரிச்ச ஐயோவை, ஓகேங்களா, சாதாரணமாக நாங்கள் வந்து சிபிஐ வழக்கு நடத்திட்டு இருக்கிறதுல நான் ஒரு ஐயோவை 40 நாள் விசாரிச்சிருக்கேன். கண்டினியூஷனும் போட்டேன்னா அடுத்த நாள் டெய்லி 2 மணி நேரம் தான் கேஸ் நடத்த முடியும். ஃபுல் கோர்ட் எனக்கே கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா, 2 மணி நேரம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், நெக்ஸ்ட் டேட்டு அப்படிங்க பண்ண 40 நாள் வந்து ஒரு ஐஓவை, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை விசாரிச்சிருக்கேன். அவர் வந்து நான் ப்ரொமோஷனில் இருக்கிறேன் சார், அசாம் போகணும் சார், சீக்கிரம் முடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜை ரிக்வஸ்ட் பண்ணி அப்புறம் 2 நாள் கடைசியாக வச்சு ஃபுல் டே வச்சு 40வது நாள் முடித்தோம். நீங்கள் விஜய் 2 நாள் கூப்பிட்டதுக்கு கூப்பிட்றீங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார் 40 நாள் வச்சு நான் ஒரு சாதாரண அட்வொகேட்டு, ஐ எம் அ நார்மல் அட்வொகேட் சார், ஐ எம் ஒரு சாதாரண அட்வொகேட், நான் செஞ்சுருக்கேன் சார், நான் விசாரிச்சிருக்கேன். இதுதான் வந்து ப்ராக்டிஸு. இதுக்காக எனக்கும் அந்த ஐஓக்கும் ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குமா, இல்லைன்னா எனக்கும் அவருக்கும் ஏதாச்சும் சண்டையா? நாங்கள் உண்மையை கொண்டு வரதுக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் கேட்போம். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அதே போல அதெல்லாம் வந்து அவர் வந்து நடந்த விதம்லாம் எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க. கேட்டிங்கன்னா ஒன்னே ஒன்று என்ன கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க, வராங்க, அவர் அட்டென்ட் பண்ணுறாரு, தட் இஸ் அ ப்ரொசீஜரல் கால். இந்த ப்ரொசீஜரல் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 41 பேர்த்துக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா 41 பேர்த்துக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்குற கடமையை வந்து விஜய் இருக்கார். அப்படிங்கும்போது அவர் இன்வெஸ்டிகேஷன் கோஆப்ரேட் பண்ணுறாரு. நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போ வந்து நான் சொல்லிடுவேன், இந்த தமிழ்நாடு போலீஸ் இட்ஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட், சிபிஐ இஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி கவர்மெண்ட், இதுதான் எல்லாருமே சொல்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒரு பெக்யூரியல் வழக்கு. இதுக்கு வந்து எஸ்ஐடின்னு ஒன்று போட்டு இதுக்கு ஒரு தனி நீதிபதி மற்றும் 2 எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஐஏஎஸ் கேடரில் இருக்கிறவங்க வந்து போட்டு யூபிஎஸ்சி முடித்தவங்கள போட்டு 3 மெம்பர் கமிட்டி இஸ் மானிட்டரிங் திஸ் இன்வெஸ்டிகேஷன். இந்த சிபிஐ என்ன பண்ணுறாங்களோ அதை மானிட்டர் பண்ணி அந்த மானிட்டர் பண்ண ரிப்போர்ட்ஸை வந்து மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணணும். இது வந்து ப்ரீடிட்டர்மைன்டு ஒரு இது வந்து பெக்குலர் கேஸ், இட்ஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி கவர்மெண்ட். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன், விஜய் இவ்வளோ கூப்பிட்றாங்க, அழைக்க வைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ வழக்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பிஜேபி கவர்மெண்ட் டசன்ட் ஹேவ் கண்ட்ரோல், இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் பார்வையில் தான் இது நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டு கீழே தனி நீதிபதி மற்றும் 2 எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் அவங்க மானிட்டரிங் கமிட்டியாக இருந்து அதுக்கப்புறம் தான் சிபிஐ வேலை செய்யுது. இதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சிபிஎஃப்சியில் ஏன் விஜய் பார்த்து மக்கள் வந்து இப்படியும் கேட்பாங்கல்ல, என்னன்னு கேட்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு உங்கள் படத்துக்கு என்ன போதுமான அளவுக்கு குரல் கொடுக்காத நீங்கள் எங்களுக்காக எந்த அளவுக்கு நீங்கள் குரல் கொடுக்க போறீங்க அதையும் கேட்பாங்கல்ல சார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு குரல் கொடுக்கணும் குரல் கொடுக்க வேணாங்கிறத எங்கே பேசணும் எங்கே பேச வேண்டியதுங்கிறத வந்து
இன்னைக்கு மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள் ஷுட் நாட் டிட்டர்மைன். என் தலைவன், அதாவது ஒரு தலைவருக்கு தெரியும், ஓகேங்களா, எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்றது. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு 4 பேர் வந்துட்டு போவாங்க. ஏன் உன் படத்துக்கு உனக்கு குரல் கொடுக்க முடியாதா? பிகாஸ் இன்னொன்னு சொல்றேன், தே ஆர் வெரி ஸ்பெசிஃபிக்கலி ஹேண்ட்லிங் திஸ் இஷ்யூ. ரொம்ப கிளியரா ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா இட் இஸ் பிஃபோர் கோர்ட். தே ஆர் நாட் என்டர்டெய்னிங் மீடியா ட்ரையல். நாட் ஓன்லி விஜய் சார், நான் விஜய் மட்டும் இல்லை, இந்த ஜனநாயகம் படம் தொடர்பாகவும் சிபிஐ தொடர்பாகவும் பார்த்தீங்கன்னா விஜயோட மக்கள் தொடர்பில் இருக்க வேண்டிய செய்தி தொடர்பாளர் கூட எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கல, எந்த விதமான நோட்டும் கொடுக்கல. நாட் ஓன்லி விஜயோட ஹோல் டீம், கட்சி சர்வா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க நீதித்துறை மேலே வச்சுற நம்பிக்கை தான். இப்போ மீடியா ட்ரையல் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசுகிறேன்னா நம்ம அரசியல் விமர்சகர் நான் பேசுகிறேன், ஓகேங்களா. எனக்கு விஜய் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்ன வரைக்கும் அவர் பார்த்தது கூட கிடையாது நான், ஓகேங்களா. இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து, ஓகேங்களா. இதுல வந்து சட்டப்படி என்ன நடக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா தப்பா தெளிவுபடுத்துறீங்க, ஒண்ணுமே தெரியாது. அதாவது நான் சார் அதுதான் சொல்றேன், கூகுள் அட்வொகேட்டு, கூகுள் டாக்டரு, கூகுள் சிபிஐ ஆபீசரு, ஓகேங்களா, சஸ்பெக்ட்னு சொல்ல வேண்டியது. அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா சொல்ல வேண்டியதுனப்பா. கேவலமான ஒரு செயலை செய்யறது தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட். இது எப்படி இருக்குன்னா, இல்ல சார் நான் ஒரு கொச்சையா, இப்ப பாக்கியராஜ் ஒரு படத்துல கேட்டாரு, இல்ல சார் பாக்கியராஜ் ஒரு படத்துல கேட்டாரு, சார் ஏன் பாக்கியராஜனையும் நீங்க ஏன் இது பண்றீங்க, இல்ல பாக்கியராஜனையும் ஏன் நீங்க நடப்பு விஷயத்துக்கு வருவோம் இல்ல அப்படிங்கும் போது எவ்வளவு ஒரு உணர்வு வருது உங்களுக்கு. பாக்கியராஜ் ஒரு கேள்வி, நான் என்ன கேள்வின்னா சொல்லல, அப்படி பத்து பேசினா வந்து இது கரெக்ட் ஆயிருமா? ஓகேங்களா, நல்ல இதா போடுங்க. நம்ம அரசாந்து அப்படி பேசுவோம், உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம அதுல இருந்து விதி விலக்காதான் நம்ம வந்து இல்ல கரெக்ட், அதனாலதான் நம்ம வந்து இங்க பேசுறோம் சார். நம்ம எல்லா இடத்துலயும் போய் பேசுறது இல்லையே, ஓகேங்களா. என்னன்னு கேட்டீங்கன்னா நடைமுறைக்கு இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க, அதை தெளிவுபடுத்துறதுக்காக மக்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. இல்லை, தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களை போன்ற ஊடகவியலாளருக்கும் அந்த பொறுப்புணர்வு அதிகம் உண்டு. விமர்சனம் வந்து அது ஆரோக்கியமான விமர்சனத்தையும் எதிர்கொள்ளணும் ஒரு கட்சி தலைவர். அதே போல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், எதிர்மறை விமர்சனங்களையும் உள்வாங்கிக்கணும் சார். இன்னைக்கு எம்ஜிஆருக்கு இல்லாத விமர்சனமா விஜய்க்கு வந்துடுச்சு சார். அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்குல்ல, அதுக்கு வந்து அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் விஜய் மட்டும் இல்லை, விஜய் சார்ந்தவர்களும் வந்து அதுக்கு வந்து தயாராக இருக்கணும். இல்லை சார், அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் வந்து விஜய் தரப்பில் வந்து எதுக்காக இதை அவங்க கொண்டு வரல, எதுக்கு மீடியாவில் பண்ணல அப்படின்னா, பிகாஸ் தே பிலீவ் இன் ஜுடிஷியரி, ஓகேங்களா. அவங்க 3 மெம்பர் கமிட்டி, அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் இருக்கிறத சிபிஐயில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தே ஷுட் நாட் கிவ் அ ப்ரெஸ் நோட். அவங்க இன்வெஸ்டிகேஷன் கேட்டது அவங்களோட விக்டிம்ஸோட சைட்லேருந்து கேட்டாங்க. இவங்க கேட்டது எஸ்ஐடி தான், விஜய் சைட்லேருந்து சிபிஐ கூட கேட்கல. இவங்க கேட்டது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எஸ்ஐடி தான் அவங்க கேட்டது. இது அவங்க விக்டிம் சைட்லேருந்து தான் சிபிஐ கேட்டாங்க. ஸோ காம்பினேட்டிவாக எல்லாம் கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல ப்ரொபோசிஷன். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹஸ் கிவன் அ வெரி குட் ஆர்டர், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தலையீடுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்பாம தான் சிபிஐ விசாரணை. இல்லை விரும்பாமல் இல்லை சார், அதாவது விக்டிம்ஸ் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்க, இவர் எஸ்ஐடி கேட்குறாரு. அதனால் என்னென்னா சிபிஐ விசாரணை ஹெடட் பை எஸ்ஐடி. இப்போ அது நடைமுறையில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் செஞ்சது ரொம்ப கரெக்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சிபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மேன் பவர் இருக்குது. இவங்க 3 மெம்பர் கமிட்டி தே கேன் டூ த இது. இப்போ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எல்லா கணக்கும் எழுதணும் சார், கம்பெனி செக்ரட்டரி உட்காந்து செக் பண்ணிட்டா போதும், ஓகேங்களா. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கீழே தான் ஏகப்பட்ட டீம் இருக்கும். ஆனால் கம்பெனி செக்ரட்டரிக்கு மேலே வந்து கொஞ்சம், அதனால் அதுக்கு மேலே அவங்க ஹெட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இட்ஸ் அ வெரி குட் காம்பினேஷன். இந்த லைன் ஆஃப் தியரி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், ஓகேங்களா. இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷனு. இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை வந்து மந்த்லி ஹேஸ் டு பி ஹர்ட் பை சப்மிட் பண்ணணும். அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எங்க விதமான ஒரு நெளிவு சுழிவு வந்தாலும் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் போது அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இல்லை, இது வரைக்கும் நடக்கிற விசாரணை உணர்த்துவது என்ன? இது வரைக்கும் நடக்கிற விசாரணை இருக்குல்ல, இது வரைக்கும் வர விசாரணையில் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பாட்டில் பாலாஜி என்ற செந்தில் பாலாஜி கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே போயிடுவார். அதுதான் வந்து இருந்தது. இன்னைக்கு ஏடிஜிபியாக உயர்த்தப்பட்ட டிஜிபி ஆசீர்வாதம் அவருக்கு வந்து திரும்ப கமிஷனர் இங்கே வந்து டிஜிபி லா அண்ட் ஆர்டர் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க.
அவங்க இங்கேருந்து யூபிஎஸ்சிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த 9 பேர்த்தில் அவர் ஒருத்தர் இருப்பார். அவர் யூபிஎஸ்சி கண்டிப்பாக ஏன்னா ஹீ இஸ் அ பயஸ்டு பர்சன். அதாவது காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு தான் முதல்ல சொன்னார். அப்படிங்கிற பொழுது இப்போ நீங்கள் சொல்கிறது போல் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, லா அண்ட் ஆர்டர் மேலே வந்து குற்றம் சாட்டினா முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்காதா சார்? நீங்கள் வந்து நல்ல ஒரு 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 மனுஷனை வந்து நீங்கள் நன்றி சொல்கிற அளவுக்கு கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க பாருங்க. ஓகேங்களா? அவர் சொன்னதுதான். இல்ல அவர் சொல்றதுதான் சார். நானும் அவர் சொல்றான்னு நான் சொல்லலையே. அவர் தானே சொன்னார். அவர் தான் சொன்னாப்ல. அதை தானே பேசுவாங்க. அதுதான் சார் நான் சொல்றேன். ஒருத்தர் மனுஷன் நன்றி சொல்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க எதுவும் பிரச்சனை கிடையாது. விஜய் அங்க 3 மணி நேரம் பேசினாரா, 4 மணி நேரம் பேசினாரா, 1 மணி நேரம் பேசினாரா, அரை மணி நேரம் பேசினாரா? அவர் பேசினதே 12 நிமிஷம் சார். அங்க மொத்தமா இருந்ததே வந்து 18 நிமிஷம். ஓகேங்களா? ஸோ அந்த 18 நிமிஷத்துல அவர் இருந்தப்ப வந்து நீ இவ்வளோ மாப் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா இது என்ன மாபு? அதுதான் கான்ஸ்பிரசி தியரி. நான் வந்து ஸ்டாம்பேடை பற்றி நான் பேசணும்னு நான் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 75 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஸ்டாம்பேடுக்காக கிரிமினல் லைபிலிட்டியில் யாருமே இன்ன வரைக்கும் தண்டிக்கப்படவே இல்லை. 75 வருஷமா சுதந்திர இந்தியா, 75 வருஷம் சுதந்திர இந்தியாவில் இன்ன வரைக்கும் வந்து ஸ்டாம்பேடில் யாருமே கிரிமினல் லைபிலிட்டி ஃபாலோ ஆனது. ஏன்னா ஸ்டாம்பேடுக்கு காரணமானது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்கனைசர் விஜயோட தாவேக்கானே சொல்லிடலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் அத்தாரிட்டிஸ். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் நடந்து தான் நடத்த முடியும். ஸோ ஆல் த 3 பீப்புள் ஆர் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஷேர்ட் ஆகும் போது இங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர்த்து ஓகேங்களா, செருப்பு யாரால் எரியப்பட்டது, ஒரு கூட்டத்தில் பாம்புன்னு கத்தி ஒரு 10 பேரை தள்ளினீங்கன்னா போதும். ஓகேங்களா, மற்றவங்கன்னா எவ்வளோ கிளச்சஸ் ஆவாங்க. ஓகேங்களா, இதுனா வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தள்ளணும்னு அவசியம் இல்லை சார், பாம்பு தள்ளணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நடைமுறை. இன்னைக்கு 41 வீட்டில் இலவு விழுந்திருக்கு. 41 பேருமே வந்து அவங்க வீட்டோட வந்து விஜயை பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கு நிறைய விமர்சனம் வச்சிங்க, எல்லாமே ஓகே ரைட்டு. ஆனால் அந்த 41 வீடுமே வந்து விஜயை வந்து மனதார ஏற்றுக்கிட்டு ஓகேங்களா, செருப்பு எரிஞ்சது யார், ஒரே மாதிரி செருப்பு வந்து எங்கே வந்துச்சு, அந்த செருப்பு விற்றவன் யார், அந்த செருப்பை எங்கே விற்றாங்க, இதெல்லாம் நாம் பேசுறது கூட சிபிஐ வில் கேட்சப் சார். அந்த செருப்புனா எங்கே போச்சு, எல்லாமே வெள்ளை கலர் செருப்பு. நான் பார்த்தது 15-20 செருப்பு. ஏன் இந்த செருப்பு எரியிற இது வந்து இங்கே மட்டும் வந்துச்சு? எதுக்கு அவர் பஸ்ஸை எடுத்துகிட்டு போனாங்க? உடனே முடக்கி விட்டார்கள் பஸ்ஸை. விஜய் இதை வந்து உடனே பஸ்ஸை முடக்கிட்டாங்க. என்னத்த பஸ்ஸை முடக்கினாங்க, இதை முடக்கினாங்க, 2 நாளில் பஸ்ஸை கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸோட ஹைட்டு பார்ப்பாங்க. இதுனா டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷன் சார். இதுனா வந்து ப்ராசஸில் இருக்கும். அதாவது நடைமுறையில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். ஓகேங்க, பஸ் எடுத்துகிட்டு போய் மெஷர் பண்ணுவாங்க. இந்த செருப்பை தூக்கி அடித்தா எவ்வளோ தூரம் போகுது, அவன் அப்படின்னா வலிமையாக இருக்கணுமா, இல்லை தண்ணிக்கு சாவரவன் வந்து செருப்பு அவ்வளோ தூரம் தூக்கி அடிக்க முடியுமா? ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க சார், ஒரு ஜென்ரலாக. ஏன்னா அது ஃப்ளோட்டர் செருப்பு, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான செருப்பு கூட கிடையாது. அந்த செருப்பு அவ்வளோ தூரம் போகுமா போவாதா, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது தான் சிபிஐயோட திறமை. டெக்னிக்கலாகவும் பண்ணுவாங்க. ஏன் கரூரில் ஒன்று கேம்ப் வச்சுருக்காங்க, ஏன் வந்து டெல்லியில் வச்சுருக்காங்க? ஃபஸ்ட்டு விஜய் சொல்கிறத வந்து கண்டிப்பாக ஹியர் பண்ணுவாங்க. ஏன்னா மெயின் கேட்டகரியில் இருக்கிறதுனால. ஏன்னா அவர் நேர்படியாக என்னென்ன பார்த்தாரு, என்னென்ன பழகினாரு, ஏன்னா அவர் வண்டியிலேருந்து ஏறுறாரு, மேலே வர்றாரு, அங்கேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் அவர் கண்ணுக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சு, அவர் செருப்பு பார்க்குறது அவருக்கு ஃபீல் பண்ணாரா இல்லையா, இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் ஒன்லி அ டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷன். ஸோ நத்திங் டு வெரி அபவுட் இட். எந்த விதமான இதுவுமே கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ளஸ் ஃபார் விஜய் அண்ட் நாட் அ மைனஸ் ஃபார் விஜய். சிபிஐ விசாரணைங்கிறது இட் வில் பி வெரி டீசன்ட் சார். பிகாஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்கள் போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஒரு லேடியாக இருந்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ரெக்வஸ்ட் பண்ணுவோம், இது பண்ணுவோம். லேடியாக இருந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சார் அவங்க ஃபஸ்ட் டைம் சார், அவங்க ஹவுஸ்மேடு, சாரி அவங்க ஹோம் மேக்கரு, அதனால் நாங்கள் பக்கத்தில் உட்காந்துக்குறோம் சார் அப்படின்னா, சார் பி மியூட், பி அ ஸ்பெக்டேட்டர். அதாவது வாயை திறக்கக்கூடாது சார், நீங்கள் வந்து பார்வையாளராக மட்டும் இருக்கலாம், நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி எங்களை உட்கார வச்சுருக்காங்க. சிபிஐ என்கொயரி நம்ம ஊர் என்கொயரி மாதிரினா கிடையாது. இங்கே இருக்கிற கான்ஸ்டபிளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் சிபிஐ இல்லைன்னா அப்படி கிடையாது. தேல் பி வெரி டீசென்ட். மதியானம் உங்களுக்கு என்ன சார் இந்த சாப்பாடு, ஏன்னா நம்மனா போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியன் சாப்பாடு சாப்பிடாதனால ஓகேங்களா, இங்கே தால் ரைஸ் மட்டும் உங்களுக்கு ஓகேவா சார்னா கேட்பாங்க. நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா விஜயகாந்த்லாம் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் சிபிஐ என்கொயரி. ஸோ இட் வில் பி வந்து ஒரு அதுதான் நான் சொல்கிறேன்ல, இந்த இன்ஃபர்மேட்டிவ் கேதரிங் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் முடிய. ஓகேங்களா, அதாவது நீங்கள் சொல்கிறதுல நான் வந்து விட்னஸ்க்கு போனதில்லை, நான் போனது நான் அக்யூஸ்டுக்கே தான்.
ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து சிபிஐ என்கொயரி வில் பி எ வெரி டீசென்ட் என்கொயரி. இங்கே அவங்க விசாரிக்கிறாங்க. இங்கே வந்து கரூர்ல கூப்பிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எல்லாம் பண்றாங்க. எல்லாத்தையுமே வந்து கலெக்டிவா எடுப்பாங்க சார். எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாசம்னா முடியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு என்னோட கணிப்பு மேபி நானும் வந்து அது தப்பா சொல்லக்கூடாது. அவங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஏன்னா நெறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கலாம். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அ எனக்கு தெரிஞ்ச விட்னஸ்னா அவங்க நான் யோசிச்சு வச்சிருக்க விட்னஸ்னா ஒண்ணும் விசாரிக்காத, அதாவது நாங்க அஸ் அன் அட்வொகேட் நம்ம யோசிப்போம்ல, இவங்கள ஒண்ணும் கூப்பிட்டு விசாரிக்கலையா, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலையா நம்ம யோசிப்போம்ல. அந்த கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏப்ரல், மே ஆயிரும் சார் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு. ஒருவேளை வந்து முழு விசாரணை முடிந்து எல்லாமே வந்து டோட்டலாக ஒரு ஃபைனலாக வந்து ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சொன்னதை பற்றி சொன்னீங்களே, இவங்கள விசாரிக்கல அந்த பாயிண்ட்லேருந்தே வந்து இந்த கேஸை வந்து மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார் அது வந்து சார்ஜ் ஷீட்டை பொறுத்து தான் சார் இருக்குது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்னா போட்டுச்சுன்னா கண்டிப்பாக ரீஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து அதை ரீஓப்பன் பண்ண சொன்னார். என்னப்பா கூப்பிட்டு கூட விசாரிக்கல, அவங்க மேலே அவ்வளோ அக்யூசேஷன் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? அவர் கூப்பிட்டு கூட விசாரிக்கல. அஸ்வத்தாமனுக்கு வந்து பதவி போட்டதே வந்து இவர் தான், அவரும் நல்ல லிங்க்ல இருக்காங்க, ஏன் கூப்பிட்டு கூட விசாரிக்கலன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் தட் என்டையர் சார்ஜ் ஷீட் அண்ட் சிபிஐக்கு மாற்றுறாரு. அதுக்கு மேலே வந்து மேல்முறையீடு போய் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் பண்ணாதீங்க அப்படின்னு இன்னும் பெண்டிங்காக இருக்குது. அந்த சார்ஜ் ஷீட் அப்படியே இருக்கட்டும், பட் ஆனால் ப்ரொசீடிங்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி இருந்திருப்பாங்க. சார்ஜ் ஷீட் அப்படியே இருக்கும், பட் கூடிய சீக்கிரத்தில் அது வந்து சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் தான் நான் நினைக்கிறேன். அந்த கேஸை நான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலை, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து எப்போ வேணால் இன்டர்வென்ஷன் ஆஃப் கோர்ட் வில் பி தேர். இன்டர்வென்ஷன் ஆஃப் கோர்ட் இப்போ நாளைக்கு நான் ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் சார், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து இவர் இது பண்ணணும். ஏன் செந்தில் பாலாஜிக்கு க்ரீன் சீட் கொடுத்தாரு ஜஸ்டிஸ் நிர்மல்குமார், மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எல்லாம் காசுனா திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு, ஓகேங்களா? இப்போ அந்த காசுனா திருப்பி கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் அவர் வெளியிலே விட்டுருச்சு. குற்றவாளி தான், காசு திருப்பி கொடுத்தாலும் சரி திருப்பி கொடுக்காட்டியும் சரி, குற்றவாளி தான். அப்படிங்கும்போது அவர் வந்து he has to be taken up for ride. அவருக்கு முற்றுப்புள்ளியே இல்ல என்னைக்கு வந்தாலும் அவர் விசாரணை வளையத்துக்கு வந்து என்னைக்கு வேணாலும் கண்டிப்பா அது அவங்க தரப்புலயும் வந்து அது தெளிவாக தான். ஒன்றும் இல்லை சார், ஏன் ஒரு 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 கோயில் திருவிழா வருது, ஒரு தேர் வருது, ஒரு வீட்டில் இலை விழுந்துருச்சு, ஓகேங்களா? அந்த கோயில் திருவிழா இருக்கவங்களும் அந்த வீட்டுக்காரங்களும் உட்காந்து பேசுவாங்க சார். ஊரே உட்காந்து அந்த வீட்டோட பேசும். கோயில் திருவிழா நடத்துறதா, சாவு எடுக்கிறதா, எத்தனை டைமிங்ல என்ன பண்ணுவீங்க, எதுவும் சீக்கிரத்துல எல்லா கேள்விக்கும் சிபிஐக்கு இவங்க எல்லாம் பதில் சொல்லுவாங்க. அதுதான் நான் சொல்றேன். விஜய் மட்டும் பேசல சார், விஜய் தரப்புல யாருமே பேசல. என்ன they doesn't want media trial. பேசினா எங்க பேச முடியும், ஓகேங்களா? இவங்க தான் வந்து திருச்சி பேசுறாங்களே, மக்கள் மட்டும் பேசுறாங்க சார். இப்ப அதே இது பாத்தீங்கன்னா விஜய் பண்றது கரெக்ட்னு சொல்றவங்க இன்னைக்கு வந்து டாக்டர் ஷாலினி கூட இருக்கிறாங்க. டாக்டர் ஷாலினி வந்து எந்த பொறுப்புலையுமே கிடையாது, அவங்க ரொம்ப தனிப்பட்ட அவங்க வந்து விஜய்க்கு பேசுறாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து விஜய் வந்து மனநிலை வந்து இப்போ இருக்கும், அவரால் பேச முடியாது, இதுதான் வந்து ஜென்ரல் சைக்காலஜின்னு சொன்னோன்னே டாக்டர் ஷாலினியை போட்டு திட்டுறாங்க சார். விஜய் மட்டும் இல்லை, விஜய் கட்சியில் இருக்க யார் கூட பொறுப்பில் இருக்கவங்க கூட எதையுமே பேச மாட்டாங்க. தெளிவுபடுத்தினது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் இல்லைங்க, இது வெளியில் போக சொல்கிறாங்க, சம்மன்ஸ் கிடையாது, அப்படி எந்த விதமான தேதி கூப்பிடல, நோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொன்னது வந்து நிர்மல்குமார் மட்டும் தான் சொன்னார். அது இன்ஃபர்மேஷனை வெளியில் வந்து ப்ரெஸ் நோட் ஒன்று கொடுத்தாப்புல, அவ்வளோதான். அவங்க நீதித்துறையை மதிக்கிறாங்கங்கிறதுக்கு இதுவே சாட்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதையும் கணிந்து எண்ணி நன்றி. தேங்க்யூ.